ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்க்கலாமா வாங்க. இப்போ பச்சரிசி மாவில் நான் சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக அப்புறம் நீளமாக ஷேப்பாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் அதில் நம்ம என்ன பண்ணணும், நல்லா வேக வைக்கணும். அதுக்கு இந்த இட்லி குக்கர் மாதிரி, ஆனால் இட்லி குக்கர் இல்லை இது, இட்லி குக்கரில் உள்ள தட்டை எடுத்து தண்ணி ஊற்றி நான் இதை வேக வச்சுக்க போகிறேன். அதுக்கு நம்ம அதுகளை வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கொடுத்திங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்தோம்னா நல்லா சூப்பராக வெந்துடும். இதுக்கப்புறம் நான் தேங்காய் பாலில் இதை போட்டுட்டு நல்லா, ஏன்னா வெந்தது தான், அதனால் 5 மினிட்ஸ் போதும் நமக்கு. இதுக்கப்புறம் நம்ம இடிப்புக்கு வெல்லம் சேர்க்கலாம், இல்லாட்டி சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். பால் கொழுக்கட்டை ரெடி.